கட்டமாக நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 4 பள்ளிகளில் கோட்டூர், திருவான்மியூர், மடுவின்கரை, அடையாறு ஆகிய 4 பள்ளிகளில் இருக்கின்ற மாநகராட்சி பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு இந்த ஸ்டெம் கல்வி பயிற்சி வழங்கப்பட இருக்கின்றது. இது ஒரு 10 மாதம் வரை தொடர்ந்து அக்டோபரில் தொடங்கி 10 மாதங்கள் வரை செல்லுகின்ற ஒரு பயிற்சி திட்டமாகும். இந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து இது எதற்காக குறிப்பாக நம்முடைய அரசு பள்ளிகளிலே செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் மிக அழகாக சுதா அவர்கள் இங்கே தெரிவித்தார்கள். அதாவது மாணவர்கள் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடங்களில் திறம்பட தங்களுடைய ஸ்கில்ஸ் வளர்த்துக் கொள்வதுடன் செயல்திறனை வளர்த்துக் கொள்வது என்பது அறிவியல் பூர்வமாக எதனையும் கேள்வி கேட்கும் நோக்கத்தோடு வளர்கின்ற ஒரு தலைமுறையை உருவாக்கும். அதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவு. முதலமைச்சர் பலமுறை சொல்லியிருக்கின்றார், கல்வி ஒன்றுதான் யாராலும் களவாடப்பட முடியாத செல்வம், அதனே ஆயுதமாக கொள்ளுங்கள் என்று. கல்விக்கு என்று கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மேல் பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்கின்றார். கல்வி மாணவர்கள், அதிலும் தொடக்க கல்வி மாணவர்களுக்கு என்று மேல்நிலை கல்வி, உயர்நிலை கல்வி வரை உங்களுக்கு காலை சிறப்பு உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் என்று ஏகப்பட்ட திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். இந்த திட்டம், இதோடு இணைந்த ஸ்பார்க்டெட் திட்டம், இவையெல்லாம் மாணவர்களை இன்றைய ஏஐ உலகில் அவர்களுக்கு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செயல்திறன் வகைகளில் அவர்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்து அதிலே அவர்களை வல்லுநர்கள் ஆக்குவது, உலகெங்கிலும் இருக்கின்ற பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் இவர்கள் சென்று பயிலுகின்ற வாய்ப்பிற்கான அடித்தளத்தை போட்டுத் தருவது, இதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அது இன்றைக்கு மிகச் சிறப்பாக இந்த பள்ளியிலே துவங்கப்பட்டது. ஏன், எதற்கு, எப்படி, அந்த 3 தான். தந்தை பெரியார் உள்ளிட்ட பேராசான், நம்முடைய அறிவாசான் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அத்தனை பேரும், நம்முடைய முதலமைச்சர் உள்ளிட்ட நாங்கள் சொல்வது என்னென்றால், நம்மளுடைய அரசியல் அமைப்பு, சாசன சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சயின்டிபிக் இன்குவயரியை நம்முடைய குடிமக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கருதுகோளாக, அம்சமாக, சாராம்சமாக வைத்திருக்கின்றது. ஆகவே மாணவர்கள் கொடுக்கப்பட்ட, அது இலக்கியமாகட்டும், புராணமாகட்டும், எது என்றாலும் சரி, கொடுக்கப்பட்டவற்றில் எது உங்களுக்கு சரி என்பதை தெளிந்து ஆய்ந்து உணர வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். அறிவியல் பூர்வமாக அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்கின்ற அந்த ஒரு திறன் வேண்டும். அதனை அவர்கள் ஆரம்ப கல்வியிலே பெற வேண்டும் என்பதுதான் அவர்களிடம் நான் முன்வைக்கின்ற கோரிக்கை. பள்ளி கல்வித்துறையில நீங்க அந்த இப்ப சமீபத்திய பட்ஜெட்டை பாத்தீங்கன்னாலே தெரியும், தரம் உயர்த்துவது பிளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதற்கு முழு முக்கியத்துவம் அடிப்படையில கிராமப்புறங்களுக்கு தான் இந்த நம்முடைய அரசாங்கத்திலே முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. ஏதேனும் உங்களுக்கு தரம் உயர்த்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கும் என்றாலும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் சென்று நேரடியாக சொல்லலாம், தெரிவிக்கலாம். அவர் அதற்கான ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்புகளை செய்து வருகிறார். இல்லை, இந்த வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறத விட இதை இன்ட்ரோடியூஸ் பண்றது, இப்ப இருக்கிற இந்த வகுப்புகள் இருக்கு இல்லீங்களா, கம்பல்சரின்னு இல்ல, நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் கொண்டு வர்றோம். அவங்களுக்கு இந்த 5 சப்ஜெக்டும் அவங்க சொல்லி தராங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். நிறைய மாணவர்கள் ஏஐ குறித்து தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு இந்த திட்டம் ஏற்கனவே என்னுடைய சொந்த ஊரான மல்லாங்கனரு பள்ளியிலே என்னுடைய தம்பி அமைச்சர் அவருடைய அந்த முன்னேற்பாட்டில் அது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கிருந்து ஒரு பையன் எனக்கு ஒரு ஆப் செய்யறது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு இந்த எடியூரைட் இங்க இருந்து போன வாலண்டியர்ஸ்ட கேட்டிருக்காங்க. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், இப்பொழுது இருக்கின்ற மேலவை உறுப்பினர் தம்பி NR இளங்கோ அவர்கள் அவருடைய மகன் பெயரால் வைத்திருக்கின்ற அறக்கட்டளையின் வாயிலாக ஷெனாய் நகரில் இருக்கின்ற ஒரு பள்ளியிலே இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அப்ப முதலமைச்சர் பொது பணியிலே இருக்கின்ற எங்களை போன்றவர்கள் இதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும், அவர்களோட தொகுதியிலே இதனை கொண்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்தியதன் பேரில் தான் நாங்கள் அத்தனை பேரும் இதனை இந்த வகையிலே மாணவர்களை கொண்டு செல்வோம். இது அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்ட்ரென்த்தை பொறுத்து we are giving the volunteers. எவ்வளவு வாலண்டியர்ஸ் வேணுமோ அவங்க நாங்க பண்றோம். அதே மாதிரி இப்ப 6th 7th 8th ஒரு கோர்ஸ் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா 9th 10th தென் அவங்களுக்கும் அது பண்றோம்.
ஸோ அந்த மாதிரி அவங்கள ஸ்கில் டெவலப் பண்ணி கொண்டுட்டு போறதுக்கு தான். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நம்மளோட படிச்சுட்டு இருக்கிற கல்விக்கும் அவங்க வேலை பார்க்குற போற இடத்துல அவங்களுக்கு தேவையான கல்வியும் ரெண்டுக்குமே ஒரு பிரிட்ஜா இருக்கிற மாதிரி தான் நாங்கள் கொண்டு போறதா வச்சிருக்கோம். ஸோ இட் வில் பி இஷ்யூட் வித் கவர்மெண்டோட இதுபடி தான் நாங்கள் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்றதை கொடுத்துருக்கோம். எங்களோட சர்டிபிகேட் வித் அப்ரூவல் ஆஃப் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் தான். This is an initiative by the Tamil Nadu School Education, Tamil Nadu government, which is the part of the School Education Department, which we do in collaboration with an NGO. ஆமாங்க, இங்க ஏற்கனவே ஷெனாய் நகர் ஸ்கூல்ல இருக்கு அந்த திட்டம். 2022ல NRE அவர்கள் அந்த பள்ளியில அறிமுகப்படுத்தியிருக்காரு. இப்ப நம்ம 4 பள்ளியில, என்னுடைய தொகுதியில 4 கான்ஸ்டிட்யூன்சில நம்ம அறிமுகப்படுத்துறோம். அது பாலிசி டிசிஷன் ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துதான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஹையர் லெவல்ல ப்ராபப்ளி மேபி யூனியன் கவர்மெண்ட்ல எங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மாடலை நீங்க எடுத்துட்டு போங்கன்னு நான் பேசலாம். அப்கோர்ஸ், டெஃபினெட்லி, பிகாஸ் தமிழ்நாடு நம்ம தானே முன் உதாரணமா இருக்கிறோம். கல்வி, மருத்துவம், பெண்கள் முன்னேற்றம், பொருளாதாரம், இந்த நாள்லயும் எல்லா மாநிலங்களுக்கும், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கோல்டு மெடல் வாங்கி பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் பெர்ஃபார்ம் பண்றாரு. சோ அவங்க தான் they have to take up the model from our state. என்னங்க? உண்மைதான். ஒரு 50 வருடங்களுக்கு பிற்பாக நம்மளை சுயமரியாதை இயக்கமும் பகுத்தறிவு இயக்கமும் ஒரு கிட்டத்தட்ட 50 இயர்ஸா நமக்கு போட்டு கொடுத்த பாதை இருக்கு இல்லீங்களா? ஏன் எதற்கு என்று கேள்வி கேளுங்கள். எதையும் அப்படியே பெரியார் சொல்வாரு, நான் சொல்றதே கூட நான் சொல்றேங்கிறதுக்கா அப்படியே ஏத்துக்காதீங்க. அதுல உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க, ஆராய்ந்து பார்த்து அறிவு சொல்வதை கேளுங்கள் என்று அதைத்தான் சொல்றோம். இலக்கியமாகட்டும் புராணங்கள் ஆகட்டும் அவை சொல்வது வேறு. அது அவரவருடைய நம்பிக்கையின்படி எடுக்கிறார்களே ஒழிய அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அறிவியல் பூர்வமாக எது உங்களுக்கு தெளிவாக கற்றுத்தரப்பட்டிருக்கிறதோ அல்லது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றதோ அதனை நீங்கள் பாடத்திட்டத்திலும் அதை கொண்டு வாருங்கள், மாணவர்களையும் அது போல உருவாக்குங்கள் என்பதுதான். இது வந்து கல்வி சம்பந்தமான நிகழ்ச்சி. I don't think so. You need to ask political questions. Thank you. Any other questions? Oh, sir. Thank you very much.